காலை வணக்கம். இந்த தலைப்புல பேசுவதற்கு இன்னைக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற குமரி மாவட்ட தோழர்கள் அனைவருக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் ஒரு முக்கியமான வருடம். அதுல முக்கியமான சில தலைவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை நாம் எவ்வாறு மீண்டுமாக பரிசீலனைக்குள்ளாக கொண்டு வருவது என்ற ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் ஃபனான் குறித்து, மகேஸ்வேதா தேவி குறித்து விஷயங்கள் எல்லாம் இந்த முகாமில் இடம்பெற்றிருக்கின்றன. அதோடு இன்னொரு முக்கியமான இரண்டு முக்கியமான விஷயங்களும் கூட இந்திய வரலாற்றில் உண்டு. ஒன்று 1927 மகத் சத்தியாகிரகம், அம்பேத்கருடைய மகத் சத்தியாகிரகம், அதனுடைய நூற்றாண்டிற்கான தொடக்கம் இந்த வருடத்திலிருந்து ஆரம்பித்திருக்கிறது. அடுத்ததாக மகாத்மா பூலேயினுடைய 200வது பிறந்த நாள் வருடம். அதற்கான அந்த ஏற்பாடுகள், அதற்கான சிறப்பு விஷயங்களும் இந்த வருடத்திலிருந்தே ஆரம்பித்திருக்கின்றன. ஆக இந்த மூன்று விஷயங்களையும் நம்ம நான் எப்படி ஒன்றாக கொண்டு வருவது அப்படின்ற ஒரு இடத்துலதான் ஃபனான் மற்றும் அம்பேத்கர் என்ற இருவரையும் சேர்த்து அவர்கள் இனம், ஃபனான் இனவாதம் குறித்து பேசியது, அம்பேத்கர் சாதியம் குறித்து பேசியது. இன்றைய சூழல்ல நம்மளுக்கு தேசியம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் இன்று நமக்கு முன்னாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த இரு விஷயமும் தேசியத்தோடு எவ்வாறு கலந்துபட்டது அப்படின்றது என்பதை ஃபனான் மற்றும் அம்பேத்கர் இருவருடைய எழுத்துகளில் இருந்தும் எவ்வாறு நாம் புரிந்து கொள்ளலாம் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த கட்டுரை. இதுல ஃபனானையும் அம்பேத்கரையும் எவ்வாறு நாம் ஒப்பீடு செய்வது அப்படின்ற முதல் பிரச்சனைக்காக வருகிறேன். ஃபனான் அல்ஜீரிய விடுதலைக்காக போராடியவர், அதோடு தன்னை இணைத்துக் கொண்டவர். அம்பேத்கர் இங்கு இந்திய காலனிய சூழல், அதன் காலனியத்துக்கு பின்பதான சுதந்திர இந்தியாவில் சாதியத்துக்கு எதிரான விஷயங்களுக்காக போராடியவர், தொடர்ந்து குரல் கொடுத்தவர். அதை வைத்து இந்திய அரசியலமைப்பு சாசனம் வடிவமைப்பிலும் மிக முக்கியமான பங்கு ஆற்றியவர். ரீசெண்டான ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொஃபசர், ரிட்டையர்டான ஒரு ப்ரொஃபசர், அவர் கூட பேசிட்டு இருக்கும்பொழுது ஒரு கருத்தை சொன்னார். என்ன அப்படின்னா, அவர் பலவிதமான பல நாடுகளினுடைய அரசியலமைப்பு சாசன சட்டங்களை எல்லாம் படித்தவர். அவர் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தையும் நன்கு அறிந்தவர். இப்ப ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு அவர் உட்கார்ந்து அம்பேத்கருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்பொழுது ஆராய்ந்து கொண்டிருக்கிறார், படித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலேயே இவ்வளவு பெரிய ஒரு ரெவல்யூஷனரி கான்ஸ்டிடியூஷன்ன்றது இந்தியாவில தான் சாத்தியப்பட்டிருக்கிறது அப்படின்னார். ஏனென்றால் இவ்வளவு சாதியத்தால பிரிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள், அவர்களுக்கு விடுதலை அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு லீகல் கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் இருந்து எப்படி கொடுப்பது என்பதற்காக அம்பேத்கர் எவ்வளவு முயற்சி செய்திருக்கிறார். இது போன்ற ஒரு புரட்சிகரமான ஒரு அரசியல் சாசன சட்டத்தை நான் பிற நாடுகளுடைய அரசியல் சாசன சட்டங்களில் நான் பார்க்க முடிவதில்லை அப்படின்னார். அந்த அளவுக்கு அம்பேத்கருடைய பங்கு மிக முக்கியமான ஒரு பங்கு. அதை அம்பேத்கரே அவருடைய அந்த கான்ஸ்டிடியூஷன் டிராப்ட் கான்ஸ்டிடியூஷன் அடாப்ஷனுக்கு அவர் பிரசன்ட் பண்ணும்போது இந்த விஷயத்தையும் அவர் சொல்லி இருப்பார். இந்த அரசியலமைப்பு சாசன சட்டம் என்பது ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளன் கையில் இருந்தால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனரி விஷயமாக இருக்கும். இதுவே ஒரு கெட்ட ஆட்சியாளன் கையில் போகும் பொழுது
அதனுடைய விளைவுகள் மோசமாக இருக்கும். அதற்கு காரணம் அரசியலமைப்பு சாசன சட்டம் என்பது மோசமானது என்பதல்ல, அந்த மனிதன் மோசமானவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்பார். ஆக இந்த மாதிரியான நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ். ஆக இவர்களை இணைக்கும் இன்னொரு ஒரு முக்கிய புள்ளி, இருவரும் காலனிய, இங்கு பிரிட்டிஷ் காலனியத்தில் இருந்து சாதியம் சார்ந்து சாதிய விஷயங்கள் சார்ந்து அம்பேத்கருடைய பணி, மறுபுறம் பிரான்ஸ் பண்ணனுடைய பணி என்பது பிரெஞ்சு காலனிய ஆட்சி காலத்தில் இனவாதம் குறித்த அவருடைய ஆய்வுகள், அதனோடு சேர்ந்து அவருடைய புரட்சிகரமான நடவடிக்கைகள் என்பவை. அம்பேத்கர் காலனிய முடிவை பார்ப்பதற்கு இருந்தார், சுதந்திர இந்தியாவை பார்த்தார். ஆனால் ஃபனோனை பொறுத்த மட்டில் அவர் 36வது வயதிலேயே இறந்து போனவர். அவர் அல்ஜீரிய விடுதலையை பார்க்க முடியவில்லை. ஆனால் அவர் முக்கியமான ஒரு பங்கு என்ன அப்படின்னா, அவருடைய 36வது வயதுல அவர் இறக்கும் தருவாயில் புற்றுநோயால் இறக்கிறார். இறப்பதற்கு முன்பதாக வெளிவந்த அந்த புத்தகம் தான் ரெச்சர்ட் ஆஃப் த எர்த், அல்லது ஒடுக்கப்பட்டவர்களின் விடுதலை வடிவங்கள் என்று தமிழில் அது மொழிபெயர்ப்பாக இருக்கிறது. அந்த புத்தகத்தில் காலனிய ஆட்சிக்கு பின்பு தேசிய நிர்மாணம் என்பது எவ்வாறு இருக்க வேண்டும், அல்ஜீரிய தேசிய நிர்மாணம் என்பது எவ்வாறாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை அந்த காலனிய ஆட்சி முடிவதற்கு முன்பதாகவே அதை குறித்த தீவிரமான சிந்தனைகளை கொண்டிருந்தவர் ஃபனான் என்பது. அந்த 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 விடுதலைக்கு பின்பதாக தேசியம் என்பது எவ்வாறு கட்டமைக்கப்பட வேண்டும், தேசிய உணர்வு என்பது எதை சார்ந்து இருக்க வேண்டும், இனங்களாக பிரிபட்டு கிடக்கின்ற இந்த அல்ஜீரிய சூழலில் தேசிய உணர்வு என்பது இனம் சார்ந்து இந்த உணர்வுகள் அப்படின்றது வந்துவிடக்கூடாது. மாறாக தேசிய உணர்வு, தேசிய பண்பாடு என்ற விஷயங்கள் எதை சார்ந்து அமைய வேண்டும் என்பதை குறித்து மிக தெளிவாக அந்த புத்தகத்திலேயே பேசியவர் ஃபனான். அது கொஞ்சம் நான் அதுல முதல்ல படிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் வியப்பாக இருந்த விஷயம். ஒரு 36வது வயதுல இவ்வளவு ஒரு தெளிவோடு அந்த மனிதன் யோசித்திருக்கிறார் அப்படின்னு சொல்ற விஷயம். ஆக இது ஒரு முக்கியமான ஒரு இணைக்கும் புள்ளி. இரண்டாவது இணைக்கும் புள்ளி மார்க்சியர்களாகிய நமக்கு மிக முக்கியமானது. இருவருமே மார்க்சியத்தை மிக தீவிரமாக பயின்றவர்கள். ஃபனானுடைய பிளாக் ஸ்கின் ஒயிட் மாஸ்க் எடுத்து படித்தாலும் சரி, அம்பேத்கருடைய எழுத்துக்களை நம்ம பயின்றாலும் சரி, ரெண்டுலையுமே மார்க்சியத்தினுடைய ஈடுபாடு என்பது மிக அதிகமானது. அம்பேத்கர் மார்க்சியத்தின் மீது அம்பேத்கர் கொண்ட ஈடுபாடு என்பது குறித்து மிக அதிகமாக நம்ம யாரும் பேசியதில்லை. நமக்கு வந்தது முத்துமோர் சாரும் தோழர் ராஜா அவர்கள் எழுதிய அந்த மார்க்ஸ் அம்பேத்கர் தொடரும் உரையாடல். இதை ஒட்டி அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து நம்ம ஆய்வுகளை மேற்கொள்ளும் பொழுது அம்பேத்கருடைய எழுத்துக்களை படிக்கும் போது எல்லாமே இங்க வர்க்கமும் சாதியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எவ்வளவு தெளிவாக அம்பேத்கர் புரிந்திருந்தார் என்ற விஷயத்தை நம்ம புரிய முடிகிறது. மற்றொரு புறம் சாதியால் பிளவுண்டு கிடக்கிற இந்த சமூகத்தில் அந்த தேசிய உணர்வு என்பது எதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும், தேசிய பண்பாடு என்ற ஒரு விஷயம் எதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதை குறித்து அம்பேத்கர் மிக தெளிவான ஒரு பார்வையை கொண்டிருந்தார். அதுதான் இந்த கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம். இங்கு இருந்து அந்த தேசிய உணர்வு என்பது ஆரம்பிக்க வேண்டும் என்பதை குறித்து. ஏனென்றால் சாதிகளாக பிளவுண்டு கிடக்கின்ற அந்த சமூகத்தில் எவ்வாறு தேசிய உணர்வு என்பது அல்லது தேசிய பண்பாடு என்பது எந்த இடத்திலிருந்து துவங்க வேண்டும் என்பதை குறித்து அம்பேத்கரும் மிக தெளிவான பார்வையை கொண்டிருந்தார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு மார்க்சியத்தோடு இருவருமே மிக தெளிவான தொடர்ந்த உரையாடல்களை கொண்டவர்கள். ஃபனோனும் சரி, அதே போல அம்பேத்கரும் சரி. ஃபனோன் மார்க்சியத்தை மட்டுமல்லாமல் அவருடைய மார்க்சிய ஈடுபாடை குறித்து நம்ம பேசும் பொழுது
அதை வெறுமனே வந்து ஐரோப்பிய ரீதியில் மார்க்சியத்தை ஃபனோன் புரிந்திருந்தாலும், ஆனால் அதை வந்து பயன்படுத்துவதில் அவர் அல்ஜீரிய இனவாத சார்ந்து மார்க்சியத்தை வணைகிறார். என்னன்னா அதுல சொல்றது, மார்க்ஸ் பேசுற அந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் சப்ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபனான் மிக தீவிரமாக எடுத்துக்கொண்டு, காலனி ஆட்சியில் எவ்வாறு ஸ்ட்ரக்சர் என்பது எக்கனாமிக்கல் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தால், சப்ஸ்ட்ரக்சர் என்பது எப்படி ஒரு பாலின ரீதியான ஒரு சப்ஸ்ட்ரக்சர் வந்து அந்த எக்கனாமிக்கல் ஸ்ட்ரக்சருக்குள்ள ஒர்க் பண்ணுது, அதே போல இனம் என்ற ஒரு விஷயம் என்பது எவ்வாறு இந்த எக்கனாமிக்கல் ஸ்ட்ரக்சருக்குள்ள தொடர்ந்து இங்கு கருப்பின அல்லது காலனிய இனவாத காலனிய சூழலில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நன்கு புரிந்து மார்க்சியத்தை அல்ஜீரிய இனவாத காலனிய சூழலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு புரிதலுக்கு கொண்டு வந்தவர் ஃபனோன். நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டில் அம்பேத்கர் இதே போன்ற விஷயத்தை தொடர்ந்து செய்வதை நம்ம பார்க்க முடியும். மார்க்ஸ் வந்து கிளாஸை பத்தி பேசுறார், ஆனால் இங்க வந்து கிளாஸ் என்பது ஒரு புதிய விடயம் அல்ல. வர்க்கம் என்பது, இந்த வர்க்கம் என்பது என்று சாதி ஆரம்பித்ததோ அன்றிலிருந்தே இந்த வர்க்கம் என்ற ஒரு விஷயமும் இந்தியாவில் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை அம்பேத்கர் பேசுவார். இன்னும் அதிகமாக சாதியும் வர்க்கமும் இங்கு எவ்வாறு பிணைந்து கிடக்கின்றது என்ற ஒரு விஷயத்தையும் அம்பேத்கர் பேசுவார். என்ன அப்படின்னா, இரு சாதிகளுக்கு ஒரு திருமண விடயத்தில் இரு சாதிகளை உடைய மணமக்கள் இருப்பார்களானால் அங்கு சாதி என்பதை வைத்து அந்த மணமுறை ஏற்புடையதா ஏற்கப்பட முடியாததா என்று முடிவு செய்யப்படும். ஆனால் ஒரே சாதிக்குள் வர்க்கம் என்பது முடிவு செய்யும் கருவியாக இருக்கும் என்றார். ஏனென்றால் ஒரே ஒரு சாதிக்குள் ஏழை பணக்காரர் என்ற அந்த மனமுறை வரும் பொழுது அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. ஏனென்றால் அந்த பணக்கார ஒரே சாதியை சார்ந்த அந்த பணக்கார நண்பருக்கு ஏழை மணமகள் அல்லது மணமகன் என்பது பொருத்தமுடையதாக இருக்காது என்று இந்தியாவில் சாதியும் வர்க்கமும் என்பது எவ்வாறு பிணைந்து கிடக்கின்றன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அம்பேத்கர் பேசுவார். இன்னும் அதிகமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, அம்பேத்கருடைய கடைசி காலகட்டத்தில் 1954, 55, 56 இந்த 3 வருடங்கள் அவருடைய ஆய்வுகள் அனைத்துமே மார்க்சியம் சார்ந்து பொது உடைமைவாதம் சார்ந்து இருந்தது. அதில் 2 முடிக்கப்பட முடியாமல் போன 2 புத்தகங்கள், ஒன்று இந்தியா அண்ட் கம்யூனிசம், மற்றொன்று வந்து புரட்சியும் எதிர்ப்புரட்சியும், பண்டைய இந்தியாவில் புரட்சியும் எதிர்ப்புரட்சியும் என்ற இன்னொரு புத்தகம். இந்த 2 புத்தகங்களும் முடிக்கப்பட முடியாமல் போனவை. ஆனால் இதில் வந்து மார்க்சியத்தினுடைய மிக தீவிரமான தாக்கம் என்பது அந்த புத்தகங்களில் நம்ம பார்க்க முடியும். இது ஒரு முக்கியமான இணைக்கும் புள்ளிகளாக நான் பார்க்கிறேன். மூன்றாவதாக பேச வேண்டிய நான் நினைத்தது, அண்ணன் சிவராமன் அந்த விஷயத்தை குறிப்பிட்டார்கள், மருத்துவர் அறம் அவர்களும் இந்த விஷயத்தை குறிப்பிட்டார்கள். அவர்களுடைய ஃபனானுடைய உளவியல் மருத்துவம் அப்படின்ற விஷயம், சைக்காட்ரி. இந்த சைக்காட்ரி என்ற ஒரு துறையில் புலமை பெற்று அதை வந்து அல்ஜீரிய விடுதலை போராளிகளுக்கான ஒரு அவர்களை பக்குவப்படுத்துகின்ற மன ரீதியான உடைபட்டு போன அந்த போராளிகளை மீண்டும் வந்து மனிதர்களாக்குகின்ற அந்த ஒரு விஷயத்திற்காக ஃபனான் அதை பயன்படுத்தினார். இந்த உளவியல் சார்ந்து இனம் என்ற விஷயம் எவ்வாறு மனிதர்களை சுக்குநூறாக உடைத்து வைத்திருக்கிறது, மனித தன்மை அற்றவர்களாக எவ்வாறு வெள்ளையரும் மாறி போனார்கள், கருப்பர்களும் மாறி போனார்கள் என்ற விஷயத்தை ஃபனான் பேசுவார். இனவாதத்தால் பாதிக்கப்பட்டது கருப்பினர் மட்டுமல்ல, வெள்ளையினரும் கூட என்பது ஃபனானுடைய உளவியல் சார்ந்த வாதம். அது எப்படி என்றால், ஒரு கருப்பர் வெள்ளையினனாக மாற முயற்சி செய்து தன்னை இழந்து போகிறான், தனது மனிதத்தை இழந்து போகிறான் என்பார். அப்ப அவன் கருப்பராக இருப்பதை அவன் விரும்பாமல்
வெள்ளை இனத்தை இன மனிதனை முன்வைத்து அவனாக நான் மாற வேண்டும் என்று சொல்வதால் இவன் மனிதத்தை இழந்து விட்டான், மனிதனாக இல்லை என்பார். மற்றொரு புறம் வெள்ளையன் கருப்பின மனிதனை அடிமைப்படுத்துவதால் மட்டுமே தான் மனிதனாக மாறுகிறேன் என்று நினைத்ததால் அவனும் மனிதத்தை இழந்து விட்டான் என்பார். ஆக இந்த ரெண்டு பேருக்கு இடையில ரெண்டு பேருக்குமே உள்ள டூவல் நார்சிசிசம், ஒரு மனநோய் இருவருக்கும் உள்ளாக இருக்கிறது. இந்த மனநோய் இருவரிலும் தீர்க்கப்பட்டால் மட்டுமே விடுதலை என்பது சாத்தியம். இனவாதத்திலிருந்து விடுதலை என்பது சாத்தியம் என்று சொல்வது ஃபனானினுடைய முக்கியமான ஒரு கருத்து. இதுல இந்த பிளாக் ஸ்கின் அண்ட் ஒயிட் மாஸ்க்ல பேசுறது. அதே விதமான கருத்துக்களை நம்ம இங்க அம்பேத்கருடைய விஷயங்களில் நம்ம பார்க்க முடியும். அதை வேறு விதமாக சாதியம் சார்ந்து பேசும் பொழுது வேறு விதமான ஒரு பார்வையோடு அம்பேத்கர் பேசுவார். அது என்னன்னா, காஸ்ட் இஸ் த நோஷன் ஆஃப் மைண்ட் என்று சொல்லி பேசுவார். மதம் சார்ந்த ஒரு விஷயமாகவும் சாதி என்பது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று. ஆக இது உளவியல் சார்ந்த ஒரு பிரச்சனையும் கூட அம்பேத்கரை பொறுத்த மட்டில். இந்த விஷயத்தை நான் படிக்கும் பொழுது, எழுதி கொண்டிருக்கும் பொழுது நான் உணர்ந்த விஷயம் என்ன அப்படின்னா, அம்பேத்கருடைய உளவியல் ரீதியான கருத்துகள் என்பவை சாதி சார்ந்து உளவியலில் என்னென்ன மாற்றங்கள் மனிதர்களுக்குள்ளாக நடக்கின்றன என்ற ஒரு விஷயத்தை ஒரு பெரிய ஆய்வுக்கு செய்ய வேண்டும் என்பது போல தோன்றியது. அது நம்ம பெரும்பாலுமே அவருடைய படைப்புகளை ஒரு சோசியலான, ஒரு மானுடவியல் ரீதியான அல்லது அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியான படிப்புகள் நம்ம அம்பேத்கரிடம் உண்டு. ஆனால் இந்த சைக்காலஜி ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை அம்பேத்கர் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறார் என்ற ஒரு விஷயம் எனக்கு இப்ப இவர்களை நான் ஒப்பீடு செய்யும் பொழுதுதான் அதை உணர்ந்து கொள்ள முடிந்தது. இது ஒரு பெரிய ஒரு வேலையும் கூட. அது ஒரு காஸ்ட் இஸ் த நோஷன் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்றதை விட இன்னொன்னு அம்பேத்கர் சொல்லுவார். அது எப்படின்னா, சாதி என்பது எவ்வாறு ஒரு இமிட்டேஷன் ப்ராசஸ்ல எப்படி இந்தியா முழுவதும் அது பரவியது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை பேசும் பொழுது, பிரெஞ்சு உளவியல் நிபுணரான கேப்ரியல் தாட் என்ற ஒருவரை எடுத்துக்கொண்டு இந்த இமிட்டேஷன் என்பது எவ்வாறு ஒரு மனிதனும் அடுத்த மனிதனும் மிக அருகில் இருக்கும் பொழுது அவர்களுடைய இமிட்டேஷன் அதிகமாகிறது, அவர்களுடைய அந்த சாதிக்கான தூரம் அதிகப்படும் பொழுது இமிட்டேஷன் குறைகிறது என்ற ஒரு விஷயத்தை பேசுவார். ஆக பிராமணர்கள், இந்த 4 வர்ணங்களை வைத்துக் கொண்டோம்னால், பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர், சூத்திரர் என்று சொல்லும் பொழுது, பிராமணர்களுக்கு அருகில் இருக்கிற சத்திரியர்கள் பிராமணர்களை மிக அதிகமாக இமிட்டேட் செய்வார்கள். கீழ் நிலையில் இருக்கிற சூத்திரர்களும் தீண்டத்தகாதவர்களும் அவர்கள் பிராமணியத்தை இமிட்டேட் செய்வது என்பது குறைவு என்ற ஒரு விஷயம். இது ஒரு உளவியல் ரீதியான ஒரு கருத்தை காஸ்ட் இன் இந்தியாலே 1916 அவர் 26 வயது அப்பொழுது அம்பேத்கருக்கு. அப்பொழுதே இந்த உளவியல் ரீதியாக எவ்வாறு சாதி இங்கு செயல்படுகிறது என்ற ஒரு விஷயத்தை அம்பேத்கரும் பேசியிருக்கிறார். ஆனால் இங்கு உளவியல் ரீதியாக சாதி எவ்வாறு தொழில்படுகிறது என்ற ஒரு விஷயத்தை ரொம்ப இங்க பேசினதில்லை. பெரும்பாலும் அதை ஒரு ரிலீஜியஸான ஒரு விஷயமாக, அது ஒரு மாரல் இம்மாரல் விஷயமாக அல்லது எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்டாக நம்ம நிறைய அதை பேசியிருக்கிறோமே தவிர, சாதியின் உளவியல் என்ற ஒரு விஷயத்தை அம்பேத்கர் ரொம்ப தெளிவாக புரிந்தவராக இருந்திருக்கிறார் என்ற ஒரு விஷயம் இவர்களை இருவரையும் வைத்து ஒப்பீடு செய்து பார்க்கும் பொழுது எனக்கு புரிந்தது. இன்னொரு உதாரணமும் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா, இதில் நிறைய ஃபனானுடைய உளவியல் ரீதியாக இனவாதம் என்பது எவ்வாறு தொற்றிக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை சாதியத்தோடு இணைத்து பார்க்கும் பொழுதுதான் இந்த விஷயங்கள் மிக அதிகமாக எனக்கு புரிபட்டது. அடுத்த நிலையில இன்னொரு அம்பேத்கர் ஒண்ணு சொல்லுவாரு. என்னன்னா, சாதி என்பது ஏறுமுக ரீதியாக வெறுப்பையும் இறங்குமுக ரீதியாக இழிவையும்
கொண்டு வருகிற ஒரு அமைப்பு முறை அப்படின்னு பேசுவார். அப்படின்னா அவர் என்ன விளக்கம், அதற்கான விளக்கம் ஏழுமுக ரீதியாக வெறுப்பு என்பது சாதிக்குள்ளாக இந்த மனவியல் ரீதியான உளவியல் ரீதியான வெறுப்பு என்ற ஒரு விஷயம் சாதியத்துக்குள்ளாக மிக தீவிரமாக கிடக்கின்ற ஒரு விஷயம். கீழே இருக்கிற மக்கள் மேல படிநிலையில மேல இருக்கிற மக்கள் மீது வெறுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை அது தொடர்ந்து அது வைத்து கொண்டே இருக்கும். மேலிருந்து கீழ்நிலையாக இறங்கி வரும் பொழுது இந்த இழிவான மனநிலையை கீழ் இருப்பவர்கள் மீது அது தொடர்ந்து சாதியம் என்பது கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஆக இந்த வெறுப்பு இழிநிலை அந்த ரெண்டையும் சாதியம் மிக தீவிரமாக தனக்குள்ளாக கொண்டு செயல்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பேசுவார். இன்னொரு விஷயம் மனநல ரீதியாக உளவியல் ரீதியாக அம்பேத்கர் பேசுகிற இன்னொரு விஷயம் சாதியை குறித்து என்ன அப்படின்னா, சமூக இடைவெளி அதிகமாகும் பொழுது அந்த சமூக அந்தஸ்து என்பது வலிந்து பெறப்படுகிறது அப்படின்றார். அப்ப ஒரு பார்ப்பனர் ஒரு ஒடுக்கப்பட்டவரோடு சாதியால் ஒடுக்கப்பட்டவரோடு அவர் எந்த அளவுக்கு இடைவெளியை உருவாக்கி கொள்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் உயர்ந்த மனிதராக ஆகிவிடுவார். அவர் நெருங்கி பழகும் பொழுது அவருக்கான சமூக அந்தஸ்து என்பது இழக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம். ஆக சமூக இதை ரொம்ப அற்புதமாக இந்த எலெக்ஷன்ல கொஞ்சம் பார்த்தேன் இந்த விஷயத்த. விஜயினுடைய பிரச்சாரம் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அன்னைக்கு வரமாட்டார். அது இது ஒரு உளவியல் உத்தி. இத நான் சாதாரணமா நான் சொல்லல, ஆதவர்ஜுனாவுடைய ஒரு பேட்டியில இந்த விஷயத்த பேசுறார். ஒரு பிரபலமானவராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்ன இருந்தால் நீங்கள் சமூக இடைவெளியை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் பிரபலமானவராகவே தொடர்ந்து இருக்க முடியும். நீங்கள் மக்களோடு ஒன்றாக போய்விட்டீர்கள் என்றால் நீங்கள் மக்களோடு ஒன்றாக மாறிவிடுவீர்கள், உங்களுக்கான மதிப்பு என்பது இழக்கப்படும் அப்படின்றத ஒரு தெளிவா இது ஒரு உத்தியாக இந்த தேர்தலில் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் புரிந்தது. இந்த உத்தி என்பது இது சாதியத்திலிருந்து பெறப்படுகிற உத்தி அப்படின்றது அம்பேத்கரை பாதிக்கும் பொழுது இது கொஞ்சம் அதை ரிலேட் பண்ண முடிந்தது. ஆக இடைவெளியை நம்ம எவ்வளவுக்கு மக்களுக்குமான இடைவெளியை நம்ம எவ்வளவுக்கு அதிகமாக நம்ம வைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஈர்ப்பு என்பது அதிகப்படும். இதை சாதாரணமாக இந்த நண்பத்துவத்திலே கூட நம்ம பார்த்திருப்போம். என்ன ரொம்ப நாளா பேசவே இல்லை, என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு புதிய உணர்வு ஒன்று வரும். ஆக இந்த மாதிரியான உளவியல் விஷயங்கள் என்பவை எல்லாமே அம்பேத்கருக்குள்ளும் சாதியம் எவ்வாறு உளவியல் ரீதியாக செயல்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை அம்பேத்கருக்குள்ளும் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்தது இருவருமே பல்வேறு துறைகளில் விற்பனர்கள். ஃபனானை பொறுத்தமட்டில் அவர் ஒரு இள வயதினர் அப்படின்றதுனாலும் அவர் மார்க்சியத்தை படிக்கிறார், இருத்தலியம் படிக்கிறார், ஹெகலியம் குறித்த பல விஷயங்கள் அவருக்குள்ளாக இருக்கும். நிகழ்வியம் என்று சொல்லப்படுகிற விஷயங்கள், மேற்கத்திய அந்த அரசியல் முறை ஆகியவை, அல்லது பிரெஞ்சு நாட்டினுடைய அரசியல் பொருளாதார முறை அப்படின்றது, காலனியத்தினுடைய பொருளாதார முறை அப்படின்றது, இது எல்லாத்தையும் மிக தெளிவாக அறிந்தவராக ஃபனான் இருந்தார். அந்த இடத்திலிருந்து தான் இனவாதம் குறித்த காலனிய இனவாதம், கலோனியல் ரேசிசம் அப்படின்றது, அதை குறித்து அவர் மிக தெளிவான பார்வையை கொண்டிருந்தார். அதோடு அண்ணன் சிவராமன் குறிப்பிட்டார்கள் அந்த விஷயத்தை, 2 வித காலனியங்கள் அப்படின்றது, இந்த வெளிக்காலனியம் ஒண்ணு, இந்த உட்காலனியம் என்ற ஒரு விஷயம். இந்த இரு விஷயங்களையுமே ஃபனான் மிக தீவிரமாக புரிந்தவராக இருந்தார் என்பது என்னென்றால், பிரெஞ்சுக்காரனை பொறுத்த மட்டில், பிரெஞ்சு காலனியக்காரர்களை பொறுத்த மட்டில் அல்ஜீரியர்கள் என்பவர்கள் இழிவானவர்கள் என்று வெளிக்காலனியம் பண்பாட்டு ரீதியாக இவர்களை சிதைத்து வைத்திருக்கிறது அப்படின்றது. மறுபுறம் இந்த காலனியத்துக்கு உட்படுத்தப்பட்ட மக்கள் அவர்கள் இன ரீதியாக படிநிலைப்படுத்தப்பட்டிருப்பதையும் ஃபனான் பேசுவார். ஆக அல்ஜீரிய கருப்பினம்
அதற்கு அடுத்த நிலையில என்ன அரபு முஸ்லிம்கள் வந்து அல்ஜீரியாவில் குடியேற்றம் பெற்ற அரபு முஸ்லிம்கள், அதற்கடுத்த நிலையில வந்து செனகல் நாட்டை சேர்ந்த கருப்பின மக்கள், இவர்கள் எல்லாமே அங்க படிநிலைப்படுத்தப்பட்ட வடிவங்கள். இவர்களுக்குள்ளாக தொடர்ந்து வந்து அதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா செனகலீஸ் மக்கள் வந்து பிரெஞ்சு காலனியத்தினுடைய இராணுவத்திற்கு சேவை செய்பவர்கள், போலீஸிற்கான காவல்துறைக்கு சேவை செய்பவர்களாக இருந்து இவர்களுடைய வெறுப்பை இதற்கு மேல்மட்டத்தில் இருக்கிற அல்ஜீரிய கருப்பின மக்கள், அரபு இன இஸ்லாமியர் இவர்கள் மீது ஒரு வெறுப்பை கொண்டு அவர்கள் வந்து பிரெஞ்சு காலனியத்தோடு ஒட்டி உறவாடுகின்ற ஒரு சூழல். இந்த மாதிரியாக அங்க வந்து ஒரு உட்காலனிய சூழலும் ஒன்று நிலவியது என்ற ஒரு விஷயத்தை ஃபனான் அங்கு பேசியிருப்பார். இங்கு அம்பேத்கர் பேசும் பொழுது மிக கடுமையான விமர்சனங்களை அவர் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக கொண்டிருந்தார் என்பது நமக்கு ரொம்ப பெரும்பாலும் அவர் யாரும் பேசாத விஷயம். பெரும்பாலும் அம்பேத்கரை பொறுத்த மட்டில் வந்து அவரை வந்து ஒரு ரொம்ப காலனி ஆட்சியோடு ரொம்ப இணக்கமாக இருந்து சலுகைகளை பெற்றார் என்பது போன்ற விஷயங்கள் தான் இங்கு பேசப்படும். ஆனால் எவ்வாறு காலனி ஆட்சி என்பது எவ்வாறு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரானதாகவும் செயல்படுகிறது என்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து அவர் வந்து ஒவ்வொரு பேச்சுவார்த்தைக்கு போகும் பொழுதும் சென்று விட்டு திரும்பும் பொழுதும் இந்த விஷயங்களை அவர் தொடர்ந்து அவர் வலியுறுத்தி கொண்டே இருந்தார். நாங்கள் உங்களுடைய அந்த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸிக்கு உள்ள எங்களுடைய எண்ணிக்கை என்பது இவ்வளவு அதிகமாக இல்லை என்பதால் எங்களுக்கான சலுகைகள் காலனியத்தால் மறுக்கப்பட்டே வருகின்றன என்ற ஒரு விஷயத்தை அம்பேத்கர் மிக தெளிவாகவே பேசியிருந்தார். காலனியத்துக்கு எதிரான விமர்சன கருத்துகளையும் அம்பேத்கர் கொண்டிருந்தார். அதே நேரத்தில் இங்கு உட்காலனிய ரீதியாக இங்கு சாதிகள் எவ்வாறு பிளவுண்டு கிடக்கின்றன, படிநிலைப்படுத்தப்பட்டு இருக்கின்றன என்ற ஒரு விஷயத்தையும் இங்கு இந்த சாதிய சூழலில் அம்பேத்கர் பேசுகிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். ஆக இது ஒரு முக்கியமான ஒரு இணைக்கும் புள்ளியாக நினைக்கிறேன். அடுத்த நிலையில் மற்றொரு இணைக்கும் புள்ளி என்பது அவர்களுடைய ஃபனான் மற்றும் அம்பேத்கர் இருவருடைய அனுபவங்களின் இயங்கியல் என்ற ஒரு விஷயம். இது இயங்கியல் என்பது பெரும்பாலும் என்ன ஒரு பகுத்தறிவாத ஒரு முறையாக கருத்துகள் அல்லது பொருளாதார விஷயங்கள் எவ்வாறு ஒன்றுக்கொன்று தொடர்ந்து வந்து தன்னை இயங்கியலில் ஈடுபடுத்தி மாற்றங்களை உருவாக்குகின்றன அப்படின்ற ஒரு ரீதியாக நம்ம மார்க்சியத்துல படித்தது. ஆனால் அந்த பகுத்தறிவோடு சேர்ந்து அனுபவங்கள் என்ற ஒரு விஷயமும் உள்ளே வரும் பொழுது இந்த விதமான புரிதல் என்பது ஒரு மாறுபட்ட அந்த சமூகத்தின் அடியாளங்களில் மறைந்து கிடக்கின்ற விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதாக இந்த இயங்கியல் என்பது அமைந்திருக்கிறது. இதை ஃபனோனுடைய எழுத்துகளில் அனுபவத்தின் இயங்கியல் என்பது எவ்வாறு ஆழமாக செயல்பட்டிருக்கிறது என்பது குறித்து நிறைய ஆய்வுகள் தற்போது உண்டு. அதை டயலெக்டிக்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்று ஆங்கிலத்தில் அதை சொல்லுவார்கள். இதே போன்ற கருத்தை நம் அம்பேத்கரிலும் நம்ம பார்க்க முடியும். அவருடைய விவாதங்கள், சாதி குறித்த விவாதங்கள் எல்லாமே வந்து பகுத்தறிவு பூர்வமானதாக இருந்தாலும் அவர் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வலிகளை சுமந்ததால், தானும் ஒடுக்கப்பட்டவனாக இருந்ததால் அதனுடைய வலியை சுமந்ததால் அவர் அதனுடைய அனுபவங்களின் வலியையும் தன்னுடைய அந்த கோட்பாட்டு உருவாக்கத்தில் பயன்படுத்துவதை நம்ம பார்க்க முடியும். ஆக இருவருடைய விடயங்களும், இருவருடைய கோட்பாட்டு ரீதியான இனவாதம் குறித்த அல்லது சாதியம் குறித்த கோட்பாட்டு விஷயங்கள் எல்லாமே அனுபவம் சார்ந்த இயங்கியல் தன்மை கொண்டதாகவும் இவைகளிடம் இருந்தது அப்படின்றது. அடுத்த ஒரு நிலையில் என்ன, இந்த கலாச்சாரம் அல்லது பண்பாடு என்ற ஒரு விஷயத்தை குறித்து இருவரும் என்ன விதமான கருத்துக்களை கொண்டிருந்தார்கள் என்ற ஒரு விஷயம். ஃபனான் அல்ஜீரிய அந்த இனவாத காலனிய சூழலில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிடுவார். அது என்ன அப்படின்னு சொன்னா,
காலனிய சூழல்ல எவ்வாறு காலனியவாதிகள் சாதாரண மக்கள் அல்லது காலனியத்துக்கு உட்படுத்தப்பட்ட மக்களினுடைய பண்பாட்டை எவ்வாறு இழிவாக பேசி, நாங்கள் உங்களுக்கு ஜனநாயகத்தை கொடுக்க வந்தோம் அல்லது நாங்கள் உங்களை நாகரிகப்படுத்த வந்தோம் என்பதாக சொல்லி நீங்கள் அநாகரிகமாக இருந்தவர்கள், நீங்கள் ஜனநாயக தன்மையற்று இருக்கிறீர்கள், முரட்டாட்டம் கொண்ட மக்கள், ஆகவே உங்களை சீர்திருத்துவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று காலனியம் தொடர்ந்து காலனியத்துக்கு உட்படுத்தப்பட்ட மக்கள் மீது இந்த வித குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டே வந்தது. அதன் மூலமாக பண்பாட்டு ரீதியாக மிகவும் உடைப்பட்டவர்களாக காலனியத்திற்கு உட்படுத்தப்பட்ட மக்கள் இருந்தார்கள். இந்த விடயத்தில் தான் நம்ம காந்தியினுடைய ஹிந்து ஸ்வராஜ், அதுக்கப்புறம் பாலகங்காதர திலக், விவேகானந்தருடைய எழுத்துக்கள், அதுக்கப்புறம் அரவிந்த கோஷ் அவருடைய எழுத்துக்கள், கேசி பட்டாச்சாரியா, இவர்களுடைய எல்லா எழுத்துக்களையும் எவ்வாறு இந்துக்களை நீங்கள் விழித்திருங்கள், ஒன்றுபடுங்கள், உங்களுக்குள்ளாக பெரிய கலாச்சாரம் இருக்கிறது, அந்த கலாச்சாரத்தை நீங்கள் மீட்டெடுத்து கொண்டு வாருங்கள், ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜ் அல்லது சுவாமி தயானந்த சரஸ்வதியினுடைய ஆரிய சமாஜ், இவைகள் எல்லாமே இதற்கான ஒரு எதிர்வினைகள், ரியாக்ஷனரி டெரிவேட்டிவ் டிஸ்கோர்ஸ் என்று பார்த்த சாட்டர்ஜி இதை குறிப்பிடுகிறார். அவர் எதிர்வினைகளாக இவைகள் வந்தன. ஏன் வந்தன அப்படின்னா, வெளி காலனியத்துக்கு உட்படுத்தப்பட்ட மக்களினுடைய பண்பாட்டை மிக இழிவாக பேசியது என்று சொல்வதற்கு எதிர்வினையாக தங்கள் பண்பாட்டின் பழமையை நோக்கி செல்லுதல், பழமையை மீண்டும் எடுத்துக்கொண்டு காலனியத்தை எதிர்கொள்வதற்காக பழமையை முன்கொண்டு நிறுத்துதல் என்ற ஒரு விஷயத்தை தேசியவாதிகள் பண்ண ஆரம்பித்தார்கள். இதே விஷயம் அல்ஜீரியாவிலும் நடந்தது. அல்ஜீரிய கருப்பினர்கள் அவர்கள் நாங்கள் எங்கள் பழங்காலத்தில் நீ எங்களை நாகரிகமற்றவர்கள் என்று சொல்கிறாய், அறிவியல் அறிவற்றவர்கள் என்று சொல்கிறாய், பகுத்தறிவற்றவர்கள் என்று சொல்கிறாய், ஆனால் எங்களுடைய பழங்காலத்தில் அல்கமி என்று தங்கத்தை எவ்வாறு உருவாக்குவது என்ற பிற உலோகங்களிலிருந்து தங்கத்தை உருவாக்குகின்ற முறை, இவைகள் எல்லாம் எங்களுக்கும் தெரியும், நாங்களும் உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதாக அங்க கருப்பினர்கள் தங்களை முன்னிறுத்தினார்கள். ஒரு தேசியவாத தேசிய பண்பாடு என்பது இங்க ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக இங்கு மாறுகிறது. தேசிய பண்பாடு என்பது என்ன? தேசிய பண்பாடு என்பது எங்கிருந்து வரவழைக்கப்பட வேண்டும்? தேசியவாதிகள் எல்லாமே சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, பழமைக்கு சென்று அங்கிருந்து அங்கிருந்து அடையாளங்களை எடுத்துக்கொண்டு நவீன அடையாளமாக தனக்குத்தானே வைத்துக் கொள்வது என்பது, இதுதான் தேசிய பண்பாடாக அல்ஜீரிய புரட்சி காலகட்டத்திலும் இங்கு இந்திய சூழலில் பார்ப்பனிய தேசியவாதம் என்பது எவ்வாறு புதிய தனக்கான அடையாளங்களை வேதங்களுக்கும் உபநிடதங்களுக்கும் சென்று அங்கிருந்த விஷயங்களை கட்டமைத்தது அப்படின்றது. இதற்கு எதிர்முறையில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்கும். மேக்ஸ் முல்லர் என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா, இந்த உபநிடதங்கள்ல சொல்லப்பட்ட கருத்துகள், வேதங்களில் சொல்லப்பட்ட கருத்துகள் எல்லாமே ஐரோப்பியர்களின் இளமை காலம், குழந்தை பருவ காலம் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆக இந்த மாதிரியான பயங்கர கான்ட்ரடிக்ஷன்ஸ், ஒரு கான்ட்ரோவர்சிஸ் எல்லாமே அங்க நடந்து கொண்டிருந்த சூழல். இப்ப தேசிய பண்பாடு என்ற ஒரு விஷயத்தை எங்கிருந்து வரவழைத்து நாம் இந்த நிகழ்காலத்தில் நம்ம கொண்டு வருவது என்பதற்கு பணம் கொடுக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தேசிய பண்பாடு என்பது நிகழ்கால பிரச்சனைகளிலிருந்து நிகழ்கால ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலை சார்ந்து தேசிய பண்பாடு என்பது கட்டமைக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம். ஆக தேசிய பண்பாடு என்பது பழமை கூறுகளை மீண்டும் இங்க நிலைநிறுத்துவதற்கான, மீண்டும் நிகழ்காலத்தில் நிலைநிறுத்துவது என்பது தேசிய பண்பாடு சார்ந்தது அல்ல. அதை ஒரு பதப்படுத்தப்பட்ட சவமாக அவர் பார்ப்பார். மம்மிஃபைடு ரியாலிட்டி, அவர் மம்மிஃபிகேஷன் என்ற ஒரு வார்த்தையை அவர் உபயோகிப்பார். ஒரு பதப்படுத்தப்பட்ட ஒரு சவம், அந்த சவத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு இப்பொழுது நிகழ்காலத்தில் நிறுத்தி இதுதான் நமது தேசிய அடையாளம் என்று சொல்லுவது என்பது தேசிய பண்பாட்டு, இன்றைக்கு தேவையான தேசிய பண்பாட்டை அது உருவாக்காது. இன்றைய தேவைகளிலிருந்து நம்ம தேசிய பண்பாட்டுக்கான அல்லது தேசிய அறம் என்று சொல்லப்படுகின்ற விஷயங்களுக்கான அடித்தளங்களை நாம் இங்கிருந்து நிகழ்கால பிரச்சனைகளிலிருந்து நாம் எடுக்க வேண்டும், பெற வேண்டும் என்பதை பனான் பேசுவார். இதே இடத்தில்தான் அம்பேத்கருடைய விஷயங்கள் என்பது
அன்றைய கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குகின்ற பொழுது நடந்த அந்த விவாதங்கள், கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளிக்குள்ள அரசியல் அமைப்பு சாசன அந்த அரசவைக்குள்ளாக நடந்த இந்த விவாதங்களை நம்ம வைத்து பார்க்கும் பொழுது எவ்வாறு இந்த சமத்துவம் என்ற ஒரு வார்த்தை முக்கியத்துவப்படுகிறது. இது எங்கேயோ இருந்து நம்ம அது பின்னால அம்பேத்கர் இது எல்லாமே பௌத்தத்தில் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசுவார். ஆனால் இந்த சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்ற விஷயங்கள், அதே போல சுதந்திரம் என்ற விடயங்கள் எல்லாமே இன்றைய நாட்களில், இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவுக்கு அவசியமாயிருக்கிறது. இதுதான் இந்த இடத்திலிருந்து தான் தேசிய பண்பாடு என்பது கட்டமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அரசியலமைப்பு சாசன சட்டத்தின் மூலமாக பேசியவர் அம்பேத்கர். ஏன் சகோதரத்துவம் என்பது இந்திய நாட்டில் இல்லை. அப்ப சகோதரத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்தியா என்பது சாதிகளால் உடைப்பட்ட ஒரு சமூகம். ஒவ்வொரு சாதியும் அடுத்த சாதியின் மீது வன்மங்களையும் அல்லது அதன் மீதான வெறுப்பையும் கொண்டு இருக்கிற சூழலில் இந்தியா என்பது ஒரு நாடாக முடியாது என்ற ஒரு விஷயத்தை 1935 அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் என்ற அந்த புத்தகத்திலேயே அவர் அங்கிருந்து தொடங்குவார். அதற்கு பின்பு கடைசி வரை அந்த இடத்தை ரொம்ப தெளிவாக அம்பேத்கர் உணர்ந்திருந்தார். சாதியாக பிளவுண்ட சமூகம் எப்பொழுதுமே அந்த சாதிக்கு உள்ளாக இருக்கின்ற மனிதனின் மீது மட்டுமே அக்கறை கொண்டுள்ளதாக இருக்கிறது. அதனால அவனுக்கு சகோதரத்துவம் என்பது கூட அவனுடைய சாதிக்குள்ளாக மட்டும்தான் இருக்கும். ஆனா அந்த சாதிக்குள்ளாக இருந்தாலும் வர்க்கம் என்ற ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த சகோதரத்துவமும் சாதிக்குள்ளாக இருக்கிற அந்த சகோதரத்துவமும் உடைபட்டு போகும். ஆக இந்த இடங்களில் சகோதரத்துவம் என்பது இல்லை, சமத்துவமற்ற ஒரு சமூக அமைப்பு இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் அந்தந்த சாதி உடையவனாக, அந்தந்த சாதி வர்க்கம் சார்ந்தவனாக மட்டுமே அறியப்படுகிறானே தவிர அந்தந்த மனிதனுடைய தனி மனிதனுடைய உரிமைகள் இங்கு அங்கீகரிக்கப்படவில்லை. உரிமைகள் என்பவை அந்தந்த சாதியின் உரிமைகளாக மட்டுமே ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பார்ப்பனராக இருப்பாரானால் அவருக்கு இந்தந்த உரிமைகள், அல்லது ஒரு வைசியராக இருப்பாரானால் அவருக்கு இந்தந்த உரிமைகள். ஆக அவனுக்கு தனி மனித உரிமைகள் என்பது எதுவுமே இல்லை. ஆக கான்ஸ்டிடியூஷன் என்பது ஒரு கிளாஸ் பேஸ்டான ஒரு ரைட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. தனி மனித சுதந்திரத்தை, தனி மனித உரிமைகளை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருந்தால் மட்டுமே இங்கு சாதி என்பது உடைபடும். இதுவே இந்த இடத்திலிருந்து தான் தேசிய பண்பாடு, கான்ஸ்டிடியூஷன் என்பது ஒவ்வொரு தனி மனிதனையும் ஒவ்வொரு அழகாக பாதித்து அவனுக்கான முழு சுதந்திரத்தையும் முழு உரிமைகளையும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அம்பேத்கர் அந்த இடத்திலிருந்து தேசிய பண்பாடு என்ற ஒரு விஷயமாக பேசுவார். அதைத்தான் அவர் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி, அரசியல் அமைப்பு சாசன சட்ட அறம் என்ற ஒரு விஷயமாக அதை தொடர்ந்து பேசுவதையும் நாம் பார்க்க முடியும். ஆக இவர்களுக்கிடையில் ஏராளமான விஷயங்கள் இணைக்கும் புள்ளிகளாக இருந்திருக்கின்றன. இந்த மட்டில் இதை நான் முடித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்ம பேசலாம். இது இன்றைக்குள்ள முடிகிற விஷயம் அல்ல, அதிகமாக நம்ம பேச வேண்டிய விஷயம். நன்றி தொடர்களே. நன்றி.